ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாற்றத்தின் குரல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ரோட்ல ஒருத்தர் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சொகுசு கார்ல போறாரு. அவரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? வாவ்! இவரு எவ்வளோ பெரிய பணக்காரரு. இவரு லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா, த சைக்காலஜி ஆஃப் மனி புத்தகத்தோட ஆத்தர் மோர்கன் ஹவுசல் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க ஒருத்தர 1 கோடி ரூபாய் கார்ல பார்க்கிறீங்கன்னா, அவர பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரே உண்மை என்னன்னா, அவர்கிட்ட இருந்த பணத்துல 1 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு என்பது மட்டும்தான். ஒருவேளை அவர் கடன் வாங்கி அந்த கார வாங்கியிருந்தா, அவர் பணக்காரரே கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் வெல்த் இஸ் வாட்ஸ் யூ டான்ட் see. அதாவது செல்வம் என்பது கண்ணுக்கு தெரியாதது. இதுல மார்கன் ஹவுஸ்ல சொல்ற 3 முக்கியமான உதாரணங்கள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்மள பல பேர் ரிச்க்கும், வெல்த்துக்கும் வித்தியாசம் தெரியாம குழப்பிக்கிறோம். மார்கன் ஹவுஸ்ல இத அழகா பிரிக்கிறாரு. முதல்ல ரிச் பத்தி பார்ப்போம். இது கரண்ட் இன்கம். அதாவது ஒருத்தர் பெரிய கார் வச்சிருக்காரு, பெரிய வீடு வச்சிருக்காருன்னா, அவர்கிட்ட செலவு பண்ண பணம் இருக்குன்னு அர்த்தம். இது வெளிய தெரியும். இதத்தான் நாம பார்த்து ஏமாறுறோம். அடுத்ததா வெல்த், அதாவது செல்வந்தன். இது ஹிடன். இது கண்ணுக்கே தெரியாது. வெல்த்ங்கிறது நீங்க செலவு பண்ணாத பணம். அதாவது நீங்க வாங்காத கார், வாங்காத வைரம், போகாத ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் ட்ரிப். இது எல்லாமே மிச்சப்படுத்தப்பட்டு, உங்க அக்கவுண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறி, உங்களுக்கு சுதந்திரத்த தருது பாருங்க. அதுதான் உண்மையான வெல்த். சுருக்கமா சொல்லணும்னா, ரிக் இஸ் ஸ்பெண்டிங் மனி. பட் வெல்த் இஸ் நாட் ஸ்பெண்டிங் மனி. இதுக்கு ஆத்தர் மார்கன் ஹவுஸ்ல ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. அமெரிக்க பாடகி ரியானா ஒரு கட்டத்துல திவால் ஆகுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க அவங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் மேல கேஸ் போட்டாங்க. எப்படி என் பணம் எல்லாம் காலி ஆச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அட்வைசர் சொன்ன பதில் என்னன்னா, மேடம், நீங்க பணத்த செலவு பண்ணிட்டீங்கன்னா, உங்ககிட்ட பொருட்கள் தான் இருக்கும். பணம் இருக்காது. இதைச் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைசர் தேவையான்னு கேட்டாரு. கேட்கவே சிரிப்பா இருக்குல்ல? ஆனா நம்மள்ல பல பேர் பண்ற தப்பு இதுதான். பணக்காரனா காட்டிக்கிறதுக்காக பணத்த செலவு பண்றோம். ஆனா அதான் நம்மள ஏழையாக்குது. வெல்த் ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? இத விளக்க மோர்கன் ஹவுஸ்ல உடற்பயிற்சி மற்றும் டயட் பத்தின ஒரு உதாரணத்த சொல்றாரு. நீங்க ஜிம்ல போய் வெயிட் தூக்கினா அது எல்லாருக்கும் தெரியும். பரவாயில்லையே, உடம்ப ஃபிட்டா வச்சிருக்காரேன்னு சொல்லுவாங்க. இது ரிச் மாதிரி வெளிய தெரியும். ஆனா வெல்த்ங்கிறது டயட் மாரி. நீங்க ஒரு பெரிய சாக்லேட் கேக்க சாப்பிடாம தவிர்ப்பீங்க பாருங்க. அந்த தியாகம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. உண்மையான செல்வம்ங்கிறது நீங்க வாங்க மறுத்த பொருட்கள். உங்ககிட்ட பணம் இருந்தும் அத செலவு பண்ணாம கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த சுய கட்டுப்பாடு வெளிய தெரியாது. ஆனா அதுதான் உங்கள எதிர்காலத்துல காப்பாத்தும். இங்க தான் பெரிய பிரச்சனையே வருது. நம்மள்ல பல பேரால ஏன் பணத்த சேர்க்க முடியல? ஏன்னா வி லேர்ன் பை இமிடேஷன். அதாவது நாம மத்தவங்கள பார்த்து தான் கத்துக்கிறோம். விராட் கோலிய பார்த்து கிரிக்கெட் கத்துக்கலாம். ஏ.ஆர். ரஹ்மான பார்த்து மியூசிக் கத்துக்கலாம். ஏன்னா அவங்க திறமை வெளிய தெரியுது. ஆனா உண்மையான பணக்காரங்க அவங்க பணத்த வெளிய காட்ட மாட்டாங்க. அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற சேமிப்ப நாம பார்க்க முடியாது. நாம யார ரோல் மாடலா எடுத்துக்கிறோம்? யாரு பணத்த தண்ணியா செலவு பண்றாங்களோ அவங்கள பார்த்து நாமளும் இப்படி இருக்கணும்னு தப்பான வழியில போறோம். காணாமல் போனத நம்மால காப்பி அடிக்க முடியாது. அதுதான் செல்வம் சேர்க்கிறதுல இருக்கிற கஷ்டம். கடைசியா ஆத்தர் மார்கன் ஹவுசல் சொல்ற கோல்டன் வேர்ட்ஸ். இதுதான் ஸ்பெண்டிங் மனி டு ஷோ பீப்பிள் ஹவ் மச் மனி யூ ஹேவ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு ஹேவ் லெஸ் மனி. அதாவது என்கிட்ட பணம் இருக்குன்னு ஊருக்கு காட்ட நினைச்சீங்கன்னா, சீக்கிரமா அந்த பணம் உங்கள விட்டு போயிடும். உலகம் உங்கள பணக்காரனா பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க உள்ளுக்குள்ள செல்வந்தனா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரிச்சா இருந்தா பொருட்கள் கிடைக்கும். ஆனா வெல்த்தியா இருந்தா தான் சுதந்திரம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல டாபிக்கோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.